நானகாக்காக்கு என்னை விட ஹீமாவாரி தான் ரொம்ப முக்கியமா. இன்னைக்கு நானகாக்கா எனக்காக சூப்பர் பிஸ்கட்ஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்க. ஜாலி. ஆஹா, மரியாதையா உன் ட்ரெஸ் எடுத்து போடு ஷின்சான். என்ன எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் அக்காவை காணோம்? அவங்க வரதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு ஷின்சான். அப்படியா சொல்றீங்க? ஆமா ஷின்சான், அப்படிதான் நேத்து போன்ல சொன்னாங்க. ஒருவேளை அவங்க வலிக்கு விழுந்து கால்ல சுளுக்கப்பட்டுக்கிச்சே வர முடியாதுன்னு சொன்னா என்னம்மா பண்ணுவீங்க? உனக்கு மட்டும் எப்படிதான் இப்படி எல்லாம் தோணுதோ? இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. அம்மா, நான் போய் நானகாக்கா வீட்லயே பாத்துட்டு வந்துடுறேன். ஓகே, பை பை. எங்க போற ஷின்சான்? இங்க வா. வரே நானகாக்கா. அட ஷின்சான், என்னாச்சு ஷின்சான்? நீ எங்க இங்க? இல்ல நானகாக்கா, உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு, அதனாலதான் நீங்க வரலன்னு நினைச்சு பதறி போய் நான் ஓடி வரேன் தெரியுமா? அக்கா, நீங்க நல்லா தானக்கா இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது நச்சுனா என்னால தாங்க முடியாதுக்கா. இருந்தாலும் உனக்கு என் மேல பாசம் அதிகம் தான். சரி பரவாயில்ல, வா நம்ம 2 பேரும் இப்ப உங்க வீட்டுக்கு கிளம்பலாம். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வந்துட்டேன். ஹலோ மிட்சி. ஓ நனோகோ, நீயா? வா வா. ஷின்சான் உன்னை தேடி உங்க வீட்டுக்கு தான் வந்தா. அவனையும் கூட்டிட்டு வந்துட்டியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நனோகோ. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமாமா? நான் தான் அப்பவே சொன்னல, தேவையில்லாம உன் எனர்ஜி தான் வேஸ்ட். சரி வாங்க உள்ள போலாம். ஏன் இவனை திட்டுறீங்க? பாவம் சின்ன பையன் தானே. நான் மட்டும் இதை நானகாக்காக்கு காமிச்சேன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? ஷின்சான், இவ்வளவு பெரிய வெள்ளரிக்காயை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. ரொம்ப அழகா இருக்கு. அது சாதாரண வெள்ளரிக்காய் இல்லக்கா, அதை கலைக்கண்ணோட பாக்கணும். இந்த வெள்ளரிக்காயில நீ என் பேரு ரொம்ப அழகா எழுதிருக்கே. எங்க இமேஜினேஷனை தட்டி விட்டானா நாடு தாங்காதுல்ல. நானகாக்கா, இது உங்களுக்காக தான் வச்சிருக்கேன். இந்த பண்ண ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நல்லா வளர்ந்திருக்காளே. ஆமா ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. அக்கா, இங்க பாருங்க, இத நான் உங்களுக்காகவே ஸ்கூல்ல ஸ்பெஷலா ரெடி பண்ணேன். எப்படி இருக்கு பாத்து? சிம்மாவரி, நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் நனோகோ ஆண்டி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹிமாவரிய பார்த்தோன்னா பாசம் பொங்குறது சகஜம் தானே. எப்படியும் கொஞ்ச நேரத்துல அதெல்லாம் போர் அடிச்சிரும். இவ கூட எவ்வளவு நேரம் விளையாடினாலும் போர் அடிக்கவே மாட்டேங்குது. என் தங்கச்சி என் வாழ்க்கையில இப்படி விளையாடுவாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானகாக்கா வருவாங்க, நான் எவ்வளவு ஹோம்வொர்க் பண்ணிருந்தேன். என்ன ஹிமாவரி, உன்னை தூக்கிக்கணுமாடா செல்லம்? ஹிமாவரிய தூக்க போறாங்களா? நான் இவளை கொஞ்சம் தூக்கிக்கலாமா? தாராளமா. எப்படி இருக்க ஹிமாவரி செல்லம்? என்னதான் ஷின்சான் நல்லவனா மாறினாலும் அவனுக்குள்ள இருக்கிற மனசு நானகாக்காவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தது. அவனால அதை மாத்திக்க முடியல. இந்த மாதிரி எல்லாம் கத்தக்கூடாது ஷின்சான். யாரது? ஓ ஷீரோ, இனிமே நான் உன்னை எப்ப பார்க்க போறேனோ தெரியலையே. ஷின்சான், இவங்க எடுத்துட்டு வந்த பிஸ்கெட்ஸ் உனக்கு வேணும்னா சீக்கிரம் வா. இது பிஸ்கெட்டா? வர மாட்டேன்னு நினைச்சீங்களா? எப்படி இருக்கு ஷின்சான்? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குக்கா. உண்மையாவே சொல்றேன், உனக்கு பிடிச்சிருக்கா? என்னக்கா, இந்த பிஸ்கெட்டை போய் யாராவது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா? இந்த பிஸ்கெட்டை சாப்பிடுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. Thank you very much. உண்மையிலேயே உங்களை கல்யாணம் படிக்க போறவரு ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். ஹிமாவரி செல்லம், இதெல்லாம் இப்ப சாப்பிடக்கூடாது. ஆமால செல்லம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒட்டிக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிட்சி, ஷின்சானுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? ஹீமாவாரிய பார்த்து ரொம்ப பொறாமப்படுறான்னு நினைக்கிறேன். இங்க பாரு மிட்சி, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பொறாமப்படுறவங்கள பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, தெரியுமா?
நனக்கு அக்கா இன்னாங்க என் பாசமலர் தங்கிச்சி ஈமாவதியை வச்சு நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் விளையாடுங்க. அப்படியா? நீ ரொம்ப நல்ல பையன் ஷின்சான். ஹிமாவரி ரொம்ப லக்கி. நீ இவ்ளோ நல்ல பையனா நடந்துக்கிட்டதுனால உனக்கு ஒரு gift தரேன். ரெடியா? இப்ப அப்படியே நீங்க காத்துல பறக்க போறீங்க. அம்மா ஷின்சானுக்கு என்னாச்சு? அமைதியா படுத்திருக்கான்.